பெரிய விஷயம் நடந்திருக்கு, இப்போ வந்து என்கிட்ட சொல்ற? இதெல்லாம் நீ முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கணும். Have a drink. இல்ல விவேக், நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். What is this, ஷர்மி? இவ்வளவு தூரம் வந்திருக்க, ஒரு ட்ரிங்காவது சாப்பிடு. இல்ல விவேக், ரொம்ப அர்ஜென்ட். பணம் வாங்கிட்டு சீக்கிரமா கடைக்கு போகணும். ஓ ஆமா, உங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பார்ல. நான் இப்பவே உனக்கு செக் தரேன். வெயிட். அப்புறம் நீ ட்ரிங்க் பண்ணலன்னா எனக்கு வருத்தமா இருக்கும். தேங்க்ஸ் விவேக், ஆனா என்னால ட்ரிங்க் பண்ண முடியாது. நான் பணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருப்பி தந்துடுறேன். எனக்கு பணம் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. விவேக் மெல்ல ஷர்மிளாக்கு அருகில் வந்தான். அவன் கண்களில் வஞ்சக எண்ணம் தெளிவாக தெரிந்தது. யூனோ ஷர்மி, உங்க அப்பாவை இன்னைக்கு ஜெயிலுக்கு போறதுல இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது எக்ஸப்ட் மீ. கம் ஆன், ஜஸ்ட் ஒன் ட்ரிங்க் குடிச்சிட்டு செக்க வாங்கி போய்கிட்டே இரு. இதுல யோசிக்க என்ன இருக்கு? விவேக், நான் குடிச்சா கண்டிப்பா செக் தருவல்ல? ஆஃப் கோர்ஸ், பணம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. Have it. அவள் ட்ரிங்க்ஸை குடித்த பிறகு அவளுடன் இரவை கழிக்க அவன் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தான். ஷர்மிளாவுக்கு வேறு வழி தெரியவில்லை. ஆனால் டம்ளர் அவள் உதட்டை தொடும் முன் கதவு பலமாக திறக்கும் சத்தம் கேட்டது. ஷர்மிளா கையில் ட்ரிங்க்ஸ் இருப்பதை பார்த்த தீபக் கோபத்துடன் விவேக்கை பார்த்தான். யாரடா நீ? எப்படி உள்ள வந்த? தீபக், தீபக், நீங்க என்ன பண்ற? நான் மட்டும் இங்க வரலனா இவன் உன்னை என்ன பண்ணிருப்பானோ? தீபக், நீ எப்படி அப்படி நினைக்கலாம்? நான் இங்க விவேக் கிட்ட ஹெல்ப் கேட்க தான் வந்தேன். இவன் எவ்வளவு கேவலமான உனக்கு தெரியாது. ஓ ஹலோ, போதும் நிறுத்து. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இல்ல விவேக், இவர் என் ஹஸ்பண்ட். ஓ, இவன் தான் அந்த வீட்டோட மாப்பிள்ளையா? ஷர்மி, இவனை இப்பவே என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்லைன்னா இவன் இங்க இருந்து உயிரோடு போக மாட்டான். அப்புறம் ஷர்மி, அந்த செக் விஷயத்தை மறந்துடு. யூனோ, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்ன மாதிரியே ஒருத்தன் என் கேபினுக்குள்ள நுழைய பார்த்தான். அவன் பணத்தை அவங்க வீட்டுல இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. தீபக், தீபக் ப்ளீஸ் விவேக் கிட்ட மன்னிப்பு கேட்டுடு. இவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்ல. இவன் சும்மா மிரட்டுறான். இவன் குறைக்கிற நாய் கடிக்க மாட்டான். நாயா? 2 ரூபாய்க்கு வக்கில்லாத வீட்டோட மாப்பிள்ள இப்ப பாரு இந்த நாய் என்ன பண்ணுதுன்னு. இன்னைக்கு உன் தோலை உரிச்சு எடுக்கலன்னா என் பேர் விவேக் இல்ல. தீபக். ஹலோ இன்ஸ்பெக்டர் சிவா, நான் விவேக் பேசுறேன். இப்பவே ஜெட் வேகத்துல இங்க வாங்க. ஒருத்தன் தோலை உரிக்கணும். அப்புறம் ஷர்மி, இந்த செக் கிடைக்காது. இன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போறது உறுதி. விவேக், விவேக், நான் தீபக் சார்பா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல ஷர்மி, இவன் இன்னைக்கு ஜெயிலுக்கு போறதை யாராலையும் தடுக்க முடியாது. அண்ட் ஃபைனலி அதுக்கப்புறம் நீ எனக்கு கிடைப்ப. தீபக், நீ என்ன பண்ற? You are finished, man. இந்த அறை உனக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்க போகுது. டாட், இந்த நாய் உங்க பையனை அடிக்க பார்க்கறான். தன் அப்பா கைவிலங்குடன் இருப்பதை பார்த்து விவேக் அதிர்ந்து போனான். அவன் சுதாரிப்பதற்குள் போலீஸ்காரர்கள் அவனை பிடித்து கைவிலங்கு மாட்டி மண்டியிட வைத்தனர். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மிஸ்டர் விவேக், மக்களை ஏமாத்துனதுக்காகவும் நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையை நாசமாக்குனதுக்காகவும் உன்னையும் உங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்றேன். டாடி, இவன் என்ன வளர்றான்? சேகரின் வாடிய முகம் நடந்ததை சொல்லாமல் சொன்னது ஷர்மிளாக்கு ஒன்றும் புரியவில்லை. இன்ஸ்பெக்டர் சார், இவன் என் மனைவிக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்க பார்த்தான். அதுல ட்ரக்ஸ் கலந்திருக்கு.
ப்ளீஸ் செக் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் தன் கைக்குட்டையில் அந்த பானத்தை ஊற்றினார். சிறிது நேரத்தில் கைக்குட்டை நீல நிறமாக மாறியதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். நீங்க சொன்னது சரிதான் மிஸ்டர் தீபக். இந்த ட்ரிங்க்ஸ்ல ட்ரையாசோலம் அப்படிங்கிற ட்ரக் இருக்கு. இது ரொம்ப ஆபத்தானது கான்ஸ்டபிள். இந்த ஆதாரத்தோட கேடுகட்ட அப்பனையும் மகனையும் கூட்டிட்டு போங்க. ஜெயில கழிதுன்னா இவங்க புத்தி தெளியும். நீங்க அப்படி செய்ய முடியாது. நான் கமிஷனர் கிட்ட பேசணும். ட்ரிங்க்ஸில் போதை மருந்து கலந்திருந்ததை கேட்டதும் ஷர்மிளா அதிர்ந்து போனாள். இன்று விவேக்கின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. ஷர்மி, இப்போது தீபக்கிடம் சொல்ல நிறைய விஷயங்கள் இருந்தன. ஆனால் அவன் இப்போது உண்மையை சொல்ல விரும்பவில்லை. இனிமே பயப்பட தேவையில்லை. அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. தீபக் தன் சட்டைப்பையிலிருந்து 30 லட்சத்துக்கான செக்கை எடுத்து ஷர்மிளாவிடம் நீட்டினான். இத பாரு, அங்கிளை காப்பாத்த நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனா இவ்வளவு பெரிய தொகைய இவ்வளவு சீக்கிரம் நீ எப்படி ரெடி பண்ண? உண்மையை சொன்னால் பெரிய பிரச்சனை வரும் என்று தீபக் அமைதியாக இருந்தான். தீபக், நான் உன்கிட்ட தானே கேக்குறேன். இந்த செக் உனக்கு யார் கொடுத்தா? அது நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கினேன். அவன் கம்பெனில நிறைய லாபம் வந்துச்சான். அதான் எனக்கு கடனா கொடுத்தான். ஷர்மிளா ஆச்சரியத்துடன் அந்த செக்கை பார்த்துக் கொண்டிருந்தாள். இந்த பணத்தை நாம பொறுமையா திருப்பி தரலாம். அவனுக்கு ஒன்றும் அவசரம் இல்ல. ஷர்மி, 40 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. நாம சீக்கிரம் ஷோரூம் போகணும். அவங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மறுபுறம் கணேஷும் கீதாவும் ஷோரூமின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தனர். 2 பெரிய பாடி கார்டுகள் அவர்களை சூழ்ந்து நின்றனர். அனைவரும் மேனேஜரின் உத்தரவுக்காக காத்திருந்தனர். மேனேஜர் கமிஷனருக்கும் போன் செய்து ஷோரூமுக்கு வர சொல்லியிருந்தார். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. உங்க பொண்ணையும் காணோம், மாப்பிளையும் காணோம். நீங்க பணம் தருவீங்கன்னு எனக்கு தோணல. பேசாம ஜெயிலுக்கு போக ரெடியா இருங்க. ஷர்மி, ஷர்மி, பணம் கிடைச்சதா? என் உயிரே போயிடுச்சு. மாம், டோன்ட் வரி. இதோ செக். பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, விவேக் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு. அவன் ரொம்ப நல்ல பையன், தங்கமானவன். அவன் எங்க, உன் தீபக் எங்க? பாரு தீபக், இந்த செக்க பாத்தியா? இதெல்லாம் உன் தகுதிக்கு மீறின விஷயம். விவேக் என் பொண்ணோட ஃப்ரெண்ட். என் பொண்ணுக்கும் உனக்கும் இனி செட் ஆகாது. நீ இன்னைக்கே அவளை விவாகரத்து பண்ணிட. என் பொண்ணோட வாழ்க்கைய உன்ன மாதிரி ஒருத்தன் கூட பார்க்க எனக்கு சகிக்கல. அவளுக்கு நான் எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன். ஆனா கடைசியில நீ வந்து தொலைச்சிட்ட. மாம், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஆக்சுவலா நீ சும்மா இருமா. உனக்கு எது சரின்னு தெரியல. இவன் உன் கழுத்தை பிடிச்ச சனிய. இவனை ஏன் கழட்டி விட மாட்டேங்கிற? விவேக் பெயரை கேட்டதும் ஷர்மிளாக்கு அந்த ட்ரிங்க்ஸ் விஷயம் நினைவுக்கு வந்தது. மாம், இந்த பணத்தை தீபக் தான் கொடுத்தான். விவேக் தரல. என்னது? இவனுக்கா? இவனுக்கு யாரு இவ்ளோ பெரிய தொகையை கொடுத்தா? பிச்சைக்கார பையன். ஏய், அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு. இப்பவே கால் பண்ணு. தீபக் பதட்டத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். கீதா அவனை சந்தேகத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். தீபக் பணத்தை பற்றிய உண்மையை சொல்வானா? விவேக் தீபக்கை பழி வாங்குவானா? உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றியா இல்லையா? அது என் ஃப்ரெண்ட் டிராவல்ல இருக்கான். அவன் அசிஸ்டன்ட் தான் எனக்கு இந்த செக் கொடுத்தான். நீங்க வீட்டுக்கு போய் உங்க சண்டையை வச்சுக்கோங்க. முதல்ல இந்த செக்கை கொடுங்க. ஆமா, இந்தாங்க செக். மாம், நீங்க விவேக்க பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது உண்மை இல்ல. விவேக் பணத்துக்கு பதிலா என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்.
தீபக் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா அவன் அவனோட பிளான்ல ஜெயிச்சிருப்பான். கண்ணா, நீ நல்லா இருக்கல்ல? கீதாவுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. உனக்கு ஒன்றும் ஆகலையேம்மா? இல்ல டாட், ஐம் ஃபைன் நவ். இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவன் எப்படி இவ்வளோ காசு கொண்டு வந்தான்? சரி, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. வாழ்க்கையில முதல் முறையா இவன் ஏதோ உருப்படியா செஞ்சிருக்கான். என்ன உருப்படியா செஞ்சிருக்கான்? எங்கேயோ பிச்சை எடுத்துட்டு வந்திருப்பான். நாம தானே திருப்பி கட்டணும். மாம், இதெல்லாம் வீட்ல போய் பேசலாமே, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. மாலை நேரமாக இருந்தது. கீதா தீபக்கை திட்டுவதற்கான எந்த வாய்ப்பையும் தவறவிட விரும்பவில்லை. மாம்,